மகிமையை நீ காண்பாய் மகிமையை நீ காண்பாய் மகிமை 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 அந்த உன்னதருடைய மகிமை, அதே தேவனுடைய மகிமை, அதே பரலோக மகிமை, பிதாவின் மகிமை உம்மை நீ மகிமைப்பட்டது போல, பிதாவின் மகிமை உம்மை கொண்டு நீ மகிமைப்பட்டது போல, உம்மை கொண்டு வெளிப்பட்டது போல இந்த நாட்களிலே கர்த்தாவே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த உன்னதருடைய மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அந்த உன்னதருடைய மகிமை வெளிப்படட்டும், தெய்வத்துடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்ய போவதற்காக ஆசீர்வாதம் இயேசுங்கிற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அந்த இயேசு சோதரம் நல்லவர், சோதரம். நாளில கூட உங்களோடு நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். சோதரம் மலையிலா இந்த இடத்துல நிற்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். 2 வாரம் இல்லாம இருந்து 3வது நாளில கர்த்தர் எனக்கு நிக்க கிருபை செய்திருக்கிறார். முழங்கால நிக்க முடியல, ஆனாலும் கர்த்தர் நிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். சோதரம் ஆண்டுடைய மகிமை பெரிதாக இருக்கட்டும். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு போகலாம். அதுக்கு அந்த வார்த்தையோடனே சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள நான் கற்று விரும்புகிறேன். சோதரம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர்ல 5வது அதிகாரம். சோதரம் எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பக்கம் 301 புதிய ஏற்பாடு. சோதரம் பக்கம் 301 புதிய ஏற்பாடு. எபிரேயர்ல அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவருடைய மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். சூத்திரம். அல்லேலூயா. இந்த பூமியில் இருந்த நாட்கள் படிக்கிற போது இயேசு இந்த பூமியில் இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தார், ஜீவனோடு இருந்தார், மரிக்கவில்லை. சூத்திரம். அவர் மரிப்பதற்கு முன்னாடி ஜீவனோடு இருக்கப்படுகிற போது அநேகரை மரணத்தில் நின்றவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லமா? யாரையாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு அல்லவா, எத்தனையோ தேவர்கள் உண்டு அல்லவா. அத்தனை தேவர்களும் மரணத்துக்கு போனவர்களை மீட்டெடுக்க முடியுமா? சோத்ரம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தில் மரித்து போனவர்களையும் உயிரோடு எழுப்பினார், மரணத்தின் வாயில் இருக்கிறவரையும் ஜீவனோடு நடக்க பண்ணினார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான். சோத்ரம். இந்த பூமியிலே வேற எத்தனை தேவர்கள் சொல்லலாம், எத்தனை நேமங்கள் சொல்லலாம், ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இந்த வல்லமை உள்ளவராக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். சோத்ரம். மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினார். சோத்ரம். இயேசு மாம்சத்தில் இருந்தபோது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது அந்த ஏழை விதவியினுடைய மகனை, அந்த வாலிபனை எழுப்பினார். சோத்ரம். அல்லேலூயா. ஆமென். சோத்ரம். பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரியை ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்து ஜீவனை உண்டாக்கினார். சோத்ரம். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது பெதெஸ்தா குளத்திலே இருந்த அந்த நபரை பார்த்து 38 வருஷமாய் இருந்த அந்த மனிதனை போய் இயேசு என்ன பண்ணாரா? சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. மரணத்தின் வாயில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தபோது தேவன் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதுக்குரிய கணத்துக்குரியவர். அல்லேலூயா. வேதத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம், பலத்த சத்தத்தோடு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி. சோதரம். இந்த பூமியில இருந்தபோது, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இருந்தபோது பலத்த சத்தம். இந்த பூமியில இருந்தபோது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்ன பண்ணாராம்?
யாருக்காவது இப்ப எனக்கு பெத்த தாய் கூட ஒரு கடந்த மாதத்துல 13ஆம் தேதி மரிச்சாங்க. சோத்திரம். நான் அழுகலை. அழுதா பிபி ஆயிரும், ஆபரேஷன் பண்ண தெரிஞ்சுட்டாங்க. சோத்திரம். ஆனாலும் உள்ள அடக்கி கொண்டு இருந்து, ஆனாலும் என் பிபி எகிரிச்சு 11% எதிராச்சு, ஆபரேஷன் பண்ண தெரிஞ்சுட்டாங்க. சோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவர் கடைசி நாட்கள்ல நமக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அவர் பலத்த சத்தத்தோடு கெச்சமன் தோட்டத்துல பெரும் சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எவ்வளவு மாம்சத்துக்குரியவராக இருந்தும் நம் மேல எவ்வளவு விண்ணப்பங்களோடு பண்ணியிருக்கிறார். சோத்திரம். உலகப்புறமான காரியத்தில் நம்ம யோசிக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன பண்றோம், சோத்திரம், நம்ம சோர்வாயிருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லா காரியங்களை காட்டிலும் யாரையுமே புறமை தள்ளல. அவங்க இப்படி, அந்த மனுஷன் சரியில்லை, அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், அவன் அப்படி அற்பமானவன், அப்படி சொல்லுவேன். யாரையுமே அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், மாம்சமான யாவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விண்ணப்பம் பண்ணினார். சோத்திரம். அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாருக்கும், சோத்திரம், இந்த பூமியில யாவருக்குமாகவே அவர் விண்ணப்பம் பண்ணினாராம் பலத்த சத்தத்தோடு. அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்துல நமக்கு இன்னும் வேணும். சோத்திரம். நம்ம ஜீவி என்னது, மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா இயேசு மாம்சத்துல இருந்துமே அவர் எல்லார் மேலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம், கரிசனையா இருந்தார். அதுதான் நமக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. சோத்திரம். நமக்கு வேணும். இயேசு மாம்சத்துல இருந்தும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்காக அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப நம்ம இந்த பூமியில நாம் இருக்கிறோமே, நாம் எவ்விதமாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நிறைய விஷயம் சொல்ல முடியும். சுயநலவாதியா இருக்கிறோம். சோத்ரம். அல்லேலூயா. சுயநலம், சொந்தம், சுயநலம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணி நாம் சொல்லப்பட்டிருக்கு. சோத்ரம். எல்லா மனுஷருக்காக, எல்லா ஜனங்களுக்காக, எல்லாருக்காகவும் பரிதபித்தார். சோத்ரம். அப்ப இந்த நிலை, இந்த மனநிலை நமக்கு என்னைக்கு நமக்குள் வருதோ அன்னைக்குதான் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு காரியம் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. சோத்ரம். வேதம் சொல்லுகிறதுங்க, ஏசப்பா அந்த இடத்துல வேதத்தினோடு வாசிக்கலாம். சோத்ரம். யோவான் 17:9. யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம். சோத்ரம். யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, மீண்டும் வாசி பண்ண வசனத்தை. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இருக்கிறார்களே. ஆமென். சூத்திரம். யாரா இருக்கிறாமா? உயிர் உம்முடையவர்களாக. பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்கிறேன், அவர்களும் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நம்ம யாரா எப்படி இருக்கிறோம்? தேவனுடையவர்களா இருக்கிறோமா? அப்ப எல்லாருமே யாரு? எல்லாருமே யாருங்க? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம். யாவருக்காகவும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் எல்லாரையும் மீட்கும்படியாக இவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த என்ன பண்ணாரு? சோத்ரம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரு? ஒரே குமாரன் என்று பாராம என்ன பண்ணாராம்? நமக்காக தந்தளினார். சோத்ரம். அல்ல இல்லையா?
கொடுத்தாரா கொடுக்கலையா? 3:16 யோவான்ல. அப்ப நமக்கு தந்தர்னார் அல்லவா? அந்த அந்த மெய்யான ஞானத்தை, அந்த சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணாரு? சோத்ரம் வெளிப்பட்டாரா வெளிப்படலையா? செஞ்சாரா செய்யாரா? அப்ப அதே போல இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? உலகத்துக்காக தான் நிறைய விஷயத்தை வேண்டிக் கொள்றோம். இல்லையா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது வேணும், இது வேணும். ஆண்டு சொல்லியிருக்கா 2 பாயிண்ட் இருக்கு. ஆண்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாவருக்காகவும் வேண்டிக்கொள். தன் உலகத்துடைய காரியத்துக்காக, சுயநலத்துக்காக நம்மளோட சோதரம் வேண்டிக் கொள்ளாதீர்கள். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நீர் எனக்கு கொடுத்த பாருங்க இந்த இடத்துல 9 வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக வேண்டிக்கிறாரு? சீசர்கள். அப்ப சீசர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாம் ஜனங்களுக்காக தான் பண்ணாங்க. நமக்காக தானே அடிக்கப்பட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க. இயேசு போல செயல்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே போல சீசர்கள் மரித்தாங்க. சோதரம். சீசர்கள் தனக்காக ஏதாவது செஞ்சாங்களா? தனக்காக சேர்த்து வச்சாங்களா? தனக்காக சேர்த்து வச்சாங்களா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகல. சீசர்கள் அதே போலதான் மாம்சத்தில் இருந்தவங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க? அநேக பொக்கிஷ நிலையில் இருந்தாங்க, உலகப்புறமான நிலையில் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சீசர்கள் எப்படி